ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம இந்த 50,000 சேலஞ்ச் ஆரம்பித்து இன்னையோட 27 நாள் ஆயிடுச்சுங்க. வெற்றிகரமாக நம்ம இது வரைக்கும் ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 40,331 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. நேற்று நம்மளுக்கு சுத்தமாக சவாரி வரலங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா மணியில் தாங்க நம்மளுக்கு அந்த 50 ரூபா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. 2 ஆர்டர் வந்து அடுத்து கேன்சல் ஆனதுனால சவாரியே நம்மளுக்கு சுத்தமாக கொடுக்கலங்க. இத்தனைக்கும் நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா கஸ்டமர் மேலே தாங்க மிஸ்டேக்கு. நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வண்டியை புக் பண்ணிட்டு 3 டன் லோடு எடுத்துகிட்டு போகணுன்றாங்க. எப்படிங்க பண்ண முடியும்? டாடா ஏசி கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 750. அவங்க 3000 கிலோ ஏற்றிட்டு போனால் அது எந்த விதத்தில் அங்கே சாத்தியமாகும்? அதான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன். அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்தோன்னா 750 கிலோ தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க அதிகமாக வச்சுருக்காங்க. கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களையும் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியலங்க. அதனால் அக்செப்ட் பண்ணி அந்த சவாரி வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அந்த 100 ரூபா தாங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணியாக வந்திருக்கு. பாருங்க எப்படி இருக்கு நிலமை. எதனால கேன்சல் ஆயிடுச்சுன்றது நம்ம வந்து போர்ட்டல்காரன்ட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியாத நிலைமைக்கு அவங்க வச்சிருக்காங்க. எல்லாம் சிஸ்டமேட்டிக்னு சொல்லிட்டு எல்லாமே சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு 150 பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா ஒரு 30 பேர் தாங்க வேலை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா டிரைவருக்கு சப்போர்ட் லைன் கொடுத்தா கஸ்டமர் கேர்லேருந்து கால் வர மாட்டேதுங்க. வரும். எப்போ வரும்னு பார்த்தோன்னா நம்ம எந்த சவாரி எடுக்காமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பார்த்தீங்களாங்க. அப்போ சப்போர்ட் லைன் கொடுத்தா நம்மளுக்கு வருதுங்க. இதுவே நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் பிரச்சனை. அந்த டைமில் கஸ்டமர் கேர்லேருந்து காலே வர மாட்டேதுங்க. அடிச்சுக்குங்க பிடிச்சிக்குங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை கமிஷன். 17% எனக்கு கமிஷன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த மாதிரி தாங்க போர்ட்டல்காரங்க நம்மளை பண்ணுறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லாமல் இப்போ நம்ம அவனுக்கு தாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளை எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாத்தையும் கடந்து போகணும். அந்த மாதிரி தாங்க நிலைமை ஆக்கிட்டாங்க. இந்த போர்ட்டல்காரனுக்கு ஏதாவது ஒரு ஆப்போனன்ட் ஆப் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்குங்க. அப்போ தான் வந்து போட்டியே நல்லா இருக்குங்க. 2 ஆப்புக்கும் போட்டி இருந்தால் மட்டும்தாங்க டிரைவருக்கு நல்ல பெனிஃபிட் கொடுப்பாங்க. இவனோட ஒரே ஒரு ஆப் இருக்கனால தாங்க டிரைவர் வந்து தாழ்ச்சி எடுக்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியலங்க. நம்ம இந்த வாரத்துக்கு பிரைம் பார்ட்னராக இருப்போமோ இல்லையோன்றது ஒரு டவுட்டாகவே தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 44 இருந்ததுங்க. இன்னைக்கு காலையில் ஒரே ஒரு சவாரி எடுத்தனால நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 50 இருக்குங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது. நாளைக்கு வந்து சனிக்கிழமைங்க. சண்டே வந்து நம்ம வண்டி ஓட்ட மாட்டோம். ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் அங்கே கிளம்பி போயிடுவாங்க. அந்த சாட்டர்டே நாளைக்கு ஒரு 2 சவாரி இல்லை 3 சவாரி அவன் கொடுக்குற சவாரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணி எடுக்க தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் அவன் வந்து நம்மளுக்கு சவாரியே கொடுக்க மாட்றாங்க. என்ன பண்ணுறது? கொடுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா தான் நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கூட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 80 தாங்க இருந்தது. தப்பு நம்ம மேலே இல்லாமையே வந்து கேன்சல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 44 கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது? நான் இல்லைங்க, எல்லா டிரைவரும் வெக்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம வந்து போர்ட்டலில் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவன் சொல்கிற ரூல்ஸ் நம்ம ஓட்டணும். அப்படி உனக்கு இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. அப்படிதாங்க நிறைய பேர் வாயை மூட்டி இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்க நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா இவனை கேட்டால் நம்மளுக்கு தான் அது பிரச்சனை. அதனால எந்த பிரச்சனையாலும் நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதனால வாயை முட்டு நம்ம வந்து ஓட்டிட்டு போறாங்க. நிலமை அந்த அளவுக்கு ஆகி போச்சு. என்ன பண்றது? நம்ம இது வரைக்கும் போர்ட்டலில் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 40,331 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 27ல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா வெறும் 50 ரூபாங்க. அதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா மணி. ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணனா 40,381 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அப்போது நம்ம 50,000ல் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 40,381 நம்ம மைனஸ் பண்ணனா 9,619 ரூபா நம்மளுக்கு தேவைங்க. இன்னும் ஒரு 2 நாள் தாங்க இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி நம்ம 50,000 சேலஞ்சை வின் பண்ண தாங்க பார்க்குறோம். அதுக்கு மீறி நம்மளால் வின் பண்ண முடியலன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம 30 டேஸ் 50,000 எடுத்திருக்க சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம 50,000 சேலஞ்ச் அந்த பயணத்தை முடிக்க இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. டெய்லியும் நான் வந்து உங்களோட ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. ஆனால் நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட முடியலங்க. இந்த வீடியோவே நம்மளால் எடிட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தாங்க நம்ம வந்து வீடியோ எடுத்து பெஸ்ட்டாக தாங்க உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து டிரைவருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இன்னைக்கு வந்து டே 28ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் பார்ட்னர் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் போர்ட்டல் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. எத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா 10 மணிக்கு லாகின் பண்ணாங்க. இப்போ டைம் பாருங்கள் 10:42 ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரலங்க. நம்மளுக்கு ஒரு ஃபோன் வந்ததுங்க. என்னென்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் சவாரிக்கு தாங்க நம்மளுக்கு ஃபோன் வந்திருக்கு. நம்ம அயப்பாக்கத்துலேருந்து குத்தம்பாக்கம் போகணுன்னாங்க. என்ன அமௌண்ட்டு எதுவுமே தெரியல. நம்ம வண்டியில் லோட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து என்ன அமௌண்ட் நம்மளுக்கு தராங்க நம்ம பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் வந்து ஆஃப்லைனில் போயிடலாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன்லேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சவாரி அடித்து நம்ம மிஸ்ஸிங்கில் விட்டோன்னா நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து பாதிக்குங்க.
அதனால தான் நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப்லைன் போயாச்சுங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க, இன்னும் நம்மளுக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது. சண்டே நம்ம வந்து வண்டி ஓட்ட போகிறதில்ல, அதனால தான் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்றேன். சாட்டர்டே மட்டும் தாங்க இருக்குது. அதுக்குள்ளேயும் நம்ம வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 70 கொண்டு வரணுங்க. லாகின் ஹவர்ஸ் வந்து 30 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து 30 மணி நேரம் லாகின் கொண்டு வந்துடலாங்க. இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் கொண்டு வரதாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து இந்த ப்ரைவேட் ஆர்டர் லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன லோட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அதே மாதிரி என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்பெனிங்களுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. அந்த ஜாப் ஐட்டமுக்கு மிஷின்லாம் தயார் பண்ணுவாங்க பார்த்தீங்களாங்க, அதில் உள்ள ஸ்பேர் ஐட்டம் தாங்க இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் ஐட்டம் ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் ஆன்லைன் புக்கிங் காசு என்ன வருதோ அது தாங்க கஸ்டமர் வந்து நம்மளுக்கு தரேன்னாங்க. அதுக்கும் நம்ம வந்து ஓகே சொல்லியாச்சு. இன்கேஸ் நம்ம வந்து இல்லை ஒரு 100 இல்லை 200 எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுவாங்க. அந்த புக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தாங்க அந்த புக்கிங் விழும். அதனால நம்ம கஸ்டமரோட புக்கிங் பேமெண்ட் என்ன வருதோ அதே வாங்குறதாங்க நம்மளுக்கு நல்லது. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொகேஷன் கிட்ட போய் கஸ்டமரோட லோடு இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரும் நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் எல்லாம் இறக்கிட்டாங்க. எந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு பார்த்தோன்னா குத்தம்பாக்கத்தில் தாங்க நம்ம இருக்கோம். ஒரு 4 ஐட்டம்னால சீக்கிரம் வந்து கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. வர வழியில் வேற மழை பெஞ்சிருந்தது. மேலே வந்து நம்ம கவர் போட்டு மூடியாச்சு. எந்த பொருளும் நம்ம வண்டியிலேருந்து நினைலங்க. அந்த கவர் போட்டனால சேஃபாக வந்து நம்ம இறக்கிட்டோங்க. நம்ம வந்து இப்போ போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு வந்து ரெடியாக நம்ம இருங்க. போர்ட்டரை வந்து நம்ம லாகின் பண்ணிடலாமாங்க. போர்ட்டலில் வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு என்ன சவாரி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம போர்ட்டல்லேருந்து அடுத்த சவாரி எடுத்தாச்சுங்க. முதல் சவாரி நம்ம வந்து ப்ரைவேட்டில் தாங்க ஓட்டினோம். 2வது சவாரி நம்மளுக்கு போர்ட்டலில் வந்திருக்குங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆப்பு இத்தனை ஆப் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து போர்ட்டலில் தாங்க அடிக்குது. நான் வந்து எல்லாத்தையும் லாகின் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கிறது பார்த்தோன்னா போர்ட்டலில் தாங்க அடிக்குது. ஃபஸ்ட் ஆப் பார்த்திங்களாங்க M2 டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணி கால் சென்டரில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அவங்களும் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணி பார்த்தேன், அதுவும் நம்மளுக்கு வந்து சவாரியே அடிக்கலை. அடுத்தது லோட் ஸ்டாருங்க. நான் ஆல்ரெடி வீடியோலேயே போட்டிருந்தேன். ட்ரிப்பு வரும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் லோட் ஸ்டாரில் அந்தளவுக்கு சவாரி வரமாட்டுது. மெயினான இடத்துல தான் சவாரி வருது. எங்கேன்னு பார்த்தோன்னா பாரிஸு, சூளை, ட்ரிப்ளிகேனு, டி நகர் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து லோட் ஸ்டார் வந்து சவாரி வருது. அந்த இடத்துல பார்த்தோன்னா போர்ட்டலே நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்குதுங்க. ஆனால் லோட் ஸ்டார் கொஞ்சம் லேட்டாக தாங்க வருது அந்த மாதிரி மெயினான இடத்துல. அடுத்தது பார்த்தோன்னா விவே டாக்ஸிங்க. இதில் வந்து நம்ம மினிமம் 300 ரீசார்ஜ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து கமிஷன் எதுவும் பிடிக்க மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எப்படி சவாரி வருதுன்னு தெரில. அப்புறம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த சவாரி நம்மளுக்கு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏற்கனவே வாவ் ட்ராக்கில் அப்படி தாங்க 200 மினிமம் ரீசார்ஜ் பண்ணணுன்னாங்க. நம்மளும் வந்து 200 ரீசார்ஜ் பண்ணோம். நம்மளுக்கு எந்த ஆர்டருமே அடிக்கலைங்க. 8-9 மாதம் கிட்ட ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஆர்டருமே அடிக்கலைங்க. ஆன்லைன் போகிறதுக்கே வெறுப்பாக இருக்குங்க. அது எப்போவுமே நான் ஆன்லைனில் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வராதனால இதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் போகிறதே வேஸ்ட்டுங்க வாவ் ட்ராக்கு. அதனால் அதையும் வந்து விட்டாச்சு. ஏன்னா அந்த ஆப் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது சுத்தமாக சவாரியே வரல. வெக்ஸ் ஆகி நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ போர்ட்டலில் 2வது சவாரி நம்மளுக்கு வந்திருக்குங்க. அது நான் உங்ககிட்ட சொன்னலாங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா பரவந்த ராஜபுரம் ஏதோ போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா வீல்ஸ் இந்தியா லிமிடெட், சிங்கப்பெருமாள் கோயில் ரோடு, கிருஷ்ணா நகர், ஸ்ரீபெரும்புத்தூர் தான் போட்டிருக்காங்க. இது ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 831 ரூபா நம்மளுக்கு காட்டுது. இது டாடா ஏசி எனி தாங்க. இது கேஷ் ட்ரிப் தாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டு தான். அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 2.7 கிலோமீட்டர் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் பார்த்தோன்னா பேக் சைடு காட்டுதுங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்தாச்சு. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலங்க லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆயில் ட்ரம் தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ வெயிட் வருங்க. கஸ்டமர் வந்த உடனே நம்ம வண்டியில் வந்து ஏற்றிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா சவாரியும் ஏற்றிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து மனசுக்கே திருப்தியாக இருக்குங்க. அடுத்தடுத்த சவாரி எடுக்க தோணுங்க. வந்த குயிக்கில் ஏற்றி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட பில்லையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. அதுக்கு முன்னாடியே கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள் வெறும் 5 நிமிஷம் தாங்க இருக்குது. அப்போ எந்த அளவில் சீக்கிரமாக ஏற்றிருப்பாங்க நீங்களே நினச்சி பாருங்கள்.
இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து இங்கே நம்மளுக்கு காட்டுறது பார்த்தோன்னா 650 மீட்டர் காட்டுதுங்க. இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஆடே ஆகாதுங்க. நான் 2-3 சவாரி நோட் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கூட நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அப்போ கூட நம்மளுக்கு அந்த வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஆட் ஆகலை. கஸ்டமர் சப்போர்ட் லைன் கால் பண்ணி அதுவும் ரொம்ப ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா வாட்டியும் நம்மளுக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஹோட்டலு டிரைவரோட கஷ்டத்தை வந்து சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க போகிறதில்ல. அதுதான் தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனும் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா வீல்ஸ் இந்தியா லிமிடெட், சிங்கப்பெருமாள் கோவில் ரோடு, கிருஷ்ணா நகர், ஸ்ரீபெரும்புத்தூர் தான் போட்டிருக்கு. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 15 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுது. நீங்கள் கஸ்டமர் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக போனால் நம்மளுக்கு வந்து டோல் வருங்க. கஸ்டமர் கிட்ட டோல் வருதா இல்லையா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிருங்க. இன்கேஸ் டோல் வர மாதிரி இருந்ததுன்னா, சார் அந்த டோல் காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். இல்லைங்க பில்லோட ஆட் பண்ணி வந்துடும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் மறக்காமல் சொல்லிடுங்க. பில்லோட டோல் வந்து ஆட் பண்ணி வந்தேன்னா எனக்கு வந்து அந்த டோல் காசு வேணாம் சார். இன்கேஸ் பில்லில் ஆட் பண்ணலன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் சார், அது மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக எனக்கு டோலோட இது காட்டும் சார். இன்கேஸ் அது காட்டலைன்னா நீங்கள் எனக்கு வந்து பே பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கும். கஸ்டமர்கிட்ட வந்து நான் தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கஸ்டமரும் ஓகேன்ட்டாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. A few moments later. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இறக்குற இடம் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் காட்டுது பார்த்தீங்களாங்க, வீல்ஸ் இந்தியா. இங்கே தான் இறக்கணுன்னாங்க. இங்கே என்னென்ன ப்ரொசீஜர் போட போகிறாங்கன்னு தெரில. நான் கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க சார். ஒரு 1 hour 2 hour லேட் ஆகிற மாதிரினா ஆர்டர் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க சார். நான் இல்லை அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சீக்கிரம் முடிச்சிடுறேன், அதிகபட்சம் ஒரு 1/2 hour தான் ஆகும்னாங்க. அதனால தான் இந்த சவாரி வந்து ஓகே பண்ணியாச்சு. கஸ்டமரையும் நம்ம பார்த்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், பாஸ் போட்டுட்ருக்கான்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், அரைவேல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 6 நிமிஷம் ஓடி இருக்குங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஓட போகுதுன்னு நம்மளுக்கு தெரில. சரி, நம்ம வந்து இப்போ அரைவேல் கொடுத்துடலாங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்லையும் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. அதே மாதிரியே கஸ்டமர் டைம் வந்து எவ்வளோ ஓடி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம வண்டியிலேருந்து மெட்டல் வந்து இறக்கிட்டாங்க. என்ன ஐட்டம் உங்களுக்கே தெரியும், ஆயில் பேரலுங்க. ஒன்று தான், நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு நம்ம வண்டியிலேருந்து எல்லாம் இறக்கிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்க, கிட்டத்தட்ட 50 நிமிஷம் இருக்குங்க. பிக்கப் பாயிண்டில் 5 நிமிஷம் தாங்க இருக்குது. ட்ராப் பாயிண்டில் தாங்க 45 நிமிஷம் இருக்குது. 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் தாங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபா 50 பைசா வரும். இது 60 நிமிஷத்துக்குள்ளனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வராதுங்க. நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை எண்டு பண்ணிடலாங்க. அப்போ தான் கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டுன்னு கேட்டது. நான் ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் நம்மளுக்கு சுத்ததாங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பில்லு ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. என்ன அமௌண்ட்டு நம்மளுக்கு காமிச்சதோ அதே அமௌண்ட்டு தாங்க வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வரலங்க. 831 ரூபா வந்திருக்கு. டோல் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்குங்க. எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 125 ரூபா டோல் ஆட் ஆயிருக்குங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. ஒருவேளை வண்டி கிடைக்காதனால நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்போ கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துலாமாங்க. கஸ்டமரு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. எதில் சென்ட் பண்ணாங்க பார்த்தோன்னா ஜிபேல தாங்க நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்க. எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 1000 rupees நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா, ஆல்ரெடி கஸ்டமர் சொன்ன இடத்துக்கு நான் போனாங்க, அங்கே இறக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடத்துல வந்து நம்மளை சுத்த வச்சாங்க. அதனால கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 1000 rupees கொடுத்துருக்காங்க. நான் எதுவுமே கஸ்டமர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் கேட்கவே இல்லை. நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம், டோல் ஆட் ஆகலைன்னா அதை மட்டும் நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னா அதுக்கும் அக்செப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி பிக்கப் கஸ்டமர் வேறு, ட்ராப் கஸ்டமர் வேறுங்க. ஆனால் ட்ராப் கஸ்டமர் கிட்ட நான் உண்மையாக சொல்லிட்டேன். பில்லு எவ்வளோன்னு கேட்டாங்க, 831 ரூபான்னு சொன்னேன். அவங்க இஷ்டப்பட்டு தாங்க இந்த 1000 rupees நம்மளுக்கு கொடுத்தாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இப்போ நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு வந்து தயாரான மாதிரிங்க. அதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து 5 star ரேட்டிங் கொடுத்துலாங்க. தேங்க்யூ பிரேம்குமார் வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து தயாராகிட்டோங்க. இப்போ டைம் பாருங்கள் 2:31 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஏதாவது சவாரி அடிக்குதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. A few moments later. போர்ட்டர்லேருந்து 2வது சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு கிளியராக பார்த்துலாமாங்க. அம்பராம்பேடுன்னு பிக்கப் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஒரு வே பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு திருப்பியும் அவங்களோட லொக்கேஷனே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதே ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 874 ரூபா. இது வந்து ஆன்லைன் மணிங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து 0 போட்டிருக்காங்க. இதே டாடா ஏசி ஓப்பன் நம்மளுக்கான சவாரி தாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னராக இருக்கனால தான் இந்த சவாரி வந்து நம்மளால் இமீடியட்டாக வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம கால் பண்ணி பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்கேன், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்க அப்படின்னாங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றிட்டு போகிறீங்க சார்னு கேட்டேன். 4 சிலிண்டர் தான் இப்போ ஏற்றிட்டு போகணும். வே பாயிண்ட் ஒன்று போட்டிருக்கேன், அந்த இடத்துல நம்ம இறக்கிட்டு அங்கேருந்து ஒரு 4 சிலிண்டர் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு இங்கே வரணுன்னாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ஓகே சொல்லியாச்சு. ஆனால் நம்ம முடியறது பார்த்தோன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தாங்க முடியுது. எதுவுமே பண்ண முடியாது. சவாரியே இல்லாததுக்கு இந்த ஒரு சவாரி நம்ம முடிச்சுட்டு கூட வீட்டு தசையான சவாரி வந்தால் கூட ஒரு நல்ல விஷயம் தாங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 3.6 காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரையும் பார்த்தாச்சுங்க. இந்த பிக்கப் பாயிண்ட் வந்து நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நம்மளை வந்து சுற்ற வச்சிருச்சுங்க. ஏன்னு பார்த்தோன்னா இந்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக காட்ட மாட்டுதுங்க. ஆல்ரெடி 4 வண்டி வந்து கேன்சல் ஆகிடுச்சாங்க. நம்ம வந்து 5ஆவது வண்டிங்க. அவர் சொல்கிற லொக்கேஷன் படி நான் பார்த்து வந்தாங்க, ஏதாவது பார்த்து தரேன்னாங்க. சரி, நம்ம வந்து அவர் சொன்ன ரூட்டில் நம்மளும் அப்படியே வந்தோங்க. கரெக்டான லொக்கேஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. முடியும் போது நம்ம வந்து பார்த்து தரேன்னாங்க. இது வந்து ஆன்லைன் மணி சார், எப்படி சார் தருவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அதில் வந்து ஆட் பண்ணி நான் தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்டில் தான் இருக்கேன். என்ன ஏற்ற போகிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த சிலிண்டர் தாங்க ஏற்ற போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 சிலிண்டராங்க. அது வந்து இது உள்ளே இருக்குன்னாங்க மிச்ச சிலிண்டரு. அது வந்ததுக்கப்புறம் மொத்தமாக ஏற்றிக்கலான்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமருக்குங்க வண்டி கிடைச்சா போதுன்ற மாதிரி தாங்க இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த வண்டி வந்து கேன்சல் ஆகிற ரீசனே வந்து லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்கனால தான். இன்னொரு விஷயம் என்னென்னா வே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களாங்க. இந்த வே பாயிண்ட்னாலே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய டிரைவர் வந்து எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் நிறுத்தினாங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி பொழப்பே போயிடுதுங்க. அது இல்லாமல் இது வந்து ஆன்லைன் மணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து போர்ட்டலில் அவங்க வேலெட் வந்து மைனஸில் தான் இருக்கும். இந்த ஆன்லைன் மணி அதில் போனோன்னே வேலெட் வந்து கிளியர் ஆயிரும். ஆனால் பட் வந்து டிரைவருக்கு வந்து எந்த காசுமே இல்லாமல் போயிடும். எனக்கு தெரிஞ்சு போர்ட்டல் டிரைவர் வந்து அப்பப்போ ஓட்டி அன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமே இல்லாமல் தெரிஞ்சிடும். சில பேருக்கு கமிட்மெண்ட்லாம் இருக்கும், அதனால தான் வந்து வேலெட்டில் வந்து சீக்கிரத்தில் ரீசார்ஜ் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நம்ம வண்டியில் இன்னும் லோடு ஏற்றலாங்க. கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி, நம்மளும் ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செய்தி வந்ததுங்க, சவாரி வந்து கேன்சல் ஆக போகுது அப்படின்னு வந்தது. ஏன்னு பார்த்தோன்னா ட்ராப் பாயிண்ட் இடத்துல பார்த்தோன்னா 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால் இந்த சவாரி வந்து கேன்சல் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்ததுங்க. யாருன்னு பார்த்தோன்னா புக்கிங் கஸ்டமர் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசியிருந்தாங்க. அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோங்க. நான் வந்து இமீடியட்டாக வந்து அரைவல் கொடுத்துட்டாங்க. அதனால் கஸ்டமரால் சவாரி வந்து கேன்சல் பண்ண முடியலங்க. எனக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சுங்க. இவங்க வந்து சொல்லாமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அரைவல் கொடுக்காம இருந்தால் சவாரி வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆயிருங்க. இப்போ நம்ம வந்து அரைவல் கொடுத்தனால கஸ்டமரால் சவாரி வந்து கேன்சல் பண்ண முடியலங்க. இது கூடங்க கஸ்டமர் பேசின வச்சு தாங்க நான் வந்து அரைவல் கொடுத்தேன். இதுவே கஸ்டமர் தள்ளி பேசியிருந்தாங்கன்னா எனக்கு அது புரிஞ்சிருக்காது. இமீடியட்டாக சவாரி வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆல்ரெடி கஸ்டமர் நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா 3லேருந்து 4 கிலோமீட்டர் வந்ததுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் ஒரு ரூட் சொன்னாங்க. அது சுற்றி பார்த்தோன்னா 3லேருந்து அது ஒரு 4 வந்ததுங்க. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. ஆல்ரெடி கஸ்டமருக்கே தெரியுங்க 4 வண்டி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. எதனால் பார்த்தோன்னா ரூட் கன்ஃபியூஷனால் தாங்க கேன்சல் ஆயிடுச்சு. சரி, நம்மளும் இன்றைக்கி சவாரி வரல, முடிஞ்ச அளவுக்கு இந்த சவாரியை முடிச்சுட்டு நம்ம வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் ஏற்றிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு தான் இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி எடுத்தோம். கடைசியில் அவங்க எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது அரைவல் கொடுத்தனால தான் கஸ்டமரால் கேன்சல் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. நம்ம கஸ்டமர் சப்போர்ட் லைன் கொடுத்துருக்கங்க, கால் வரலங்க. 2வது தடவை கஸ்டமர் சப்போர்ட் லைன் கொடுத்தாங்க, கால் வரலங்க. கஸ்டமரு நம்ம பக்கத்துலேயே தாங்க உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இது ஆன்லைன் மணி, அவங்க வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க. இது கேன்சல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தாங்க போவாங்க. அப்புறம் அவர் சப்போர்ட் லைன் கொடுத்தாங்க. இமீடியட்டாக வந்து கால் வந்துச்சுங்க. அட்டன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. கஸ்டமர் கேரில் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. பார்ட்னர் வந்து உங்ககிட்ட கேட்டு தான் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டாங்க. ஆமான்ட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரில் வந்து ட்ரிப்பு கேன்சல் பண்ணுறதுக்குள்ள வழிலாம் உள்ளே போய் பார்த்தாங்க. அது கேன்சல் ஆகலை. இல்லை சார், இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்த ட்ரிப் வந்து நீங்கள் எண்டு தான் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னாங்க. வேறு ஆப்ஷன் இல்லையா மேடம் கேட்டாங்க. இல்லை சார் அப்படின்னாங்க. சரி, எண்டு பண்ணிக்கணும்னு கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. எண்டு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்திருக்க அமௌண்ட் பாருங்கள், 478 ரூபா வந்திருக்குங்க. உண்மையாகவே நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க.
250 ரூபா தான் நான் வரும்னு நினச்சேன். ஆனால் 478 ரூபா வந்திருக்குது. எனக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சிங்க. ஒருவேளை வேப்பாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கனால அந்த 478 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஏதோ ஒன்றுங்க வந்து கேன்சல் ஆகிறதுக்கு எதுவுமே கிடைக்காததுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிதுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. கஸ்டமருக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஏன்னு பார்த்தோன்னா இது கம்பெனிங்க, அதனால் அவங்க பண்ண தப்புனால அதை அவங்க பே பண்ணிப்பாங்க. அது எந்த இஷ்யூ இல்லைன்னு கஸ்டமர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி வந்து ட்ரிப்பை வந்து எண்ட் பண்ணியாச்சுங்க. இது பாருங்கள், கீழே பெய்டு ஆன்லைன் போட்டிருக்காங்க. -478 வந்துருச்சு. அதனால் நம்மளோட வேலெட்டில் வந்து அது கிரெடிட் ஆயிருங்க. நம்மளும் வந்துங்க ட்ரிப்பை வந்து எண்டு பண்ணிட்டு அடுத்த சவாரிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த டைமுக்கு சவாரி வராதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தோன்னா 5:50 ஆகுது. நான் இருக்கிற இடம் பார்த்தோன்னா ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட தாங்க இருக்கேன். இங்கே வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்மளும் வந்து பொறுமையாக மூவ் பண்ணி போகலாங்க. அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் மூவ் பண்ணி போகலாங்க. அப்பயும் நம்மளுக்கு வந்து சவாரி வரலன்னா இமீடியட்டாக நம்ம வந்து ஆஃப்லைன் போயிடலாங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆப்போசிட் தசையாக போட்டு சவாரி போட்டு நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து குறைச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து வரத்துக்கு ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த ஆர்டரே நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிடுதுன்னா கண்டிப்பாக இந்த வர வந்து நான் ப்ரைம் பார்ட்னராக இருந்திருக்க மாட்டேங்க. நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு சனிக்கிழமைங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 சவாரி எடுத்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் நம்மளால் ஏற்ற முடியுதான்னு பார்க்கலாம். ஏற்ற முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விதியோ அதான் நம்மளுக்கு நடக்குங்க. சரி, ஓகேங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிடலாங்க. 1 hour later. நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நவுந்து வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க. இங்கேருந்து வீடு பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. இப்போ டைம் பாருங்கள், 7:49 ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி வராதுன்னு தெரியுங்க. அதனால் நம்ம வந்து ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக பார்த்தோன்னா 2 ட்ரிப் எடுத்திருக்கோங்க. 6.5 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி போட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1107 ரூபாங்க. நம்ம வந்து 1100 ரூபா வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா மணிங்க. எப்படி 1000 ரூபா பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஒரு சவாரி ஓனாக எடுத்திருந்தாங்க. அதோட அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்த்தோன்னா 865 ரூபா போட்டிருப்பாங்க. 850 ரூபா வச்சுக்கோங்க. அது இல்லாமல் காலையில் முதல் சவாரி போட்டரில் எடுத்ததில் ஒரு 150 ரூபா நம்மளுக்கு கிடச்சிதுங்க. 2 சேர்த்து தாங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி 1000 ரூபா வந்திருக்கு. போட்டர் ஏர்னிங் பார்த்தோன்னா 1100ங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி ஒரு 1000ங்க. அப்போ 2100 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோன்னு பார்த்துடலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 85 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 86 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. 86 கிலோமீட்டருக்கு 450 ரூபா டீசல் போகுங்க. அப்போது நம்ம போட்டர் ஏர்னிங் பார்த்தோன்னா 1100 ரூபாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி 1000 ரூபாங்க, மைனஸ் 450 ரூபா நம்மளோட டீசலுங்க. எல்லாம் கழிச்சது போக 1650 ரூபா இன்றைக்குள்ள ஏர்னிங்க. டே 28 1650 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு டே 29ங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.